ஹாய் கேண்டீஸ். டுடே நம்ம இந்த வீடியோவில் லிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ரேசர், பென்சில் வித் லப்பர், அப்புறம் பிளெண்டர், லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டிஷ்யூ பேப்பர். இந்த 4 ஐட்டம்ஸை வச்சு ட்ரா பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ லிப்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டுக்கிறேன், லைட்டாக போட்டுக்கிறேன். இந்த லைனுக்கு சென்டர் பாயிண்ட்டாக பார்த்து நான் ஒரு கேவ் போட்டுக்கிறேன் லைட்டாக. ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம், அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும். இப்போ நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுமா நீங்கள் ஸ்கேல் எடுத்துக்கலாம், நான் பென்சிலே எடுத்துக்கிறேன் ஈக்குவலாக இருக்க மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இங்கேருந்து அது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு சென்டராக பார்த்து அதுக்கு மேலேயே நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம், அதே ஷேப்பில் ஈக்குவலாக. அதுக்கு நேராக இருக்க மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம கீழே ஜாயின் பண்ண மாதிரி அதுவும் இதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கீழேயும் லைன் போட்டுக்கிறேன். ஜாயின் பண்ண வேணாம், அது நம்ம லாஸ்ட்டாக ஷேட் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக மட்டும் நான் லைன் போட்டுக்கிறேன். நீங்களும் உங்கள் லிப்ஸ் என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஷேடிங்க்கு வந்துக்கலாம். நான் பென்சில் எப்படி பிடிச்சிக்கணும் அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஷேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா டார்க் ஆகிடுச்சின்னா நல்லா இருக்காது. நம்ம ஸோ லைட்டாக ஷேட் பண்ணதுக்காக ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கார்னர் அந்த கார்னர் வரைக்கும் என்ன ஷேப்பில் நம்ம பென்சிலை பிடிச்சிருக்கோமோ அதே ஷேப்பில் தான் நம்ம ஷேட் பண்ணிட்டு வரணும். ஸோ அதே மாதிரி கீழே பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக, ஏன்னா நான் கோணையாக ஷேட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு சும்மா லைட்டாக நான் ஷேடுக்காக லைன் போடுறேன். ஸோ மேலே பண்ண மாதிரியே கீழேயும் நம்ம பண்ண போகிறோம். ஒரே சைட்லேருந்து தான் நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ பிளெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட் நம்ம கையில் ஷேட் பண்ணி பார்க்கலாம். சும்மா லைட்டாக கீழ் லிப்ஸ் மட்டும் நான் லைட்டாக ஷேட் பண்ணி கொடுக்குறேன்.
இப்போ டிஷ்யூ பேப்பர் எடுத்து நான் மேல் லிப்ஸை ஷேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லைட்டாக டேர் பண்ணிக்கிட்டு லைட்டாக ஷேட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேல் லிப்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும், கீழ் லிப்ஸ் வந்து லைட்டாக பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம ஷேட் பண்ணுறப்ப கை யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி நம்ம பிளெண்டரோ இல்லை டிஷ்யூ பேப்பர் இல்லை பேப்பர் அந்த மாதிரி தான் நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். எல்லாம் நம்ம வரைஞ்ச ட்ராயிங் என்ன பண்ணாலுமே அது ஒரு ஃபினிஷ் லுக்கே கொடுக்காது. ஸோ அதனால் நான் கீழேயும் டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வெளியே எங்கேயுமே டார்க்காக தெரியாத மாதிரி உள்ளே மட்டும் நான் லைட் ஷேட் கொடுத்துக்கிறேன். பிளெண்ட் பண்ணதுனால லைட்டாக ஷேட் மாறிடுச்சு. ஸோ நான் அதை டார்க்கன் பண்ணிக்கிறேன். லைட் எந்த சைடு அடிக்குதோ அந்த சைடு தான் நம்ம லைட் அடிக்கிற மாதிரி ஷேடோ கொடுக்கணும். ஸோ எந்த சைடு நம்ம லைட் அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ ஷேட் பண்ணிக்க போகிறோம் டார்க் ஷேடு. இப்போ அந்த சைடு லைட் அடிக்கணும்னா நான் இந்த சைடு கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ, இப்போ நீங்கள் வரைகிற போர்ட்ரைல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷேட் கொடுத்தா நல்லாயிருக்கும். கீழ் லிப்ஸில் படாமல் நான் லைட்டாக ஷேட் பண்ணிக்க போகிறேன். உங்கள் போர்ட்ரேட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வரப்போ நம்ம நேராக தான் வரையணும். கார்னரில் வரப்போ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைடாக எந்த ஷேப்பில் இருக்கோ இந்த லெஃப்ட் சைடுலனால் லெஃப்ட் சைடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேட் பண்ணிக்கணும். ரைட் சைடு இருந்தால் ரைட் சைடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேட் பண்ணிக்கணும். சென்டர் இருந்தால் எப்பயுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் ஷேட் பண்ணணும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா அது பார்க்க நீட்டாகவே இருக்காது. மேலே எப்படி பண்ணமோ அதே மாதிரி நம்ம கீழேயும் பண்ணிக்கலாம். லைட் எந்த சைடு அடிக்குதோ அந்த சைடில் லைட் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாகவும் இந்த சைடு கொஞ்சம் டார்க்காகவும் இருக்க மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் கீழே மட்டும் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம ஷேட் பண்ணுறப்ப நான் மேலே கொடுத்துக்கலாம். இப்போ நான் மேல் லிப்ஸோட ஷேடோ கீழ் லிப்ஸில் படுற மாதிரி இப்போ லைட்டாக ஷேட் பண்ணிக்க போகிறேன். உங்கள் போர்ட்ரேட் எந்த சைடில் டார்க்காக இருக்கோ அந்த சைடில் நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் பிளெண்டர் எடுத்து இப்போ பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அந்த சென்டர் லைன் மட்டும் கொஞ்சம் டார்க்காக தெரியறதுக்காக. லிப்ஸ் பார்க்க ரியலிஸ்டிக்காகவே இல்லை. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி லிப்ஸ் என்ன இந்த லைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லைன் வரைஞ்சிக்க போகிறேன். அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் லைட்டாக கவாக போட்டு வரணும். சென்டரில் வரப்போ லைட் ஷேட் கொடுத்துக்கணும். கீழேருந்து கீழே மேலே மட்டும் கொடுக்கணும், சென்டரில் கொடுக்கக்கூடாது. எப்பவுமே லைட்டாக போட்டு தான் டார்க்கன் பண்ணணும். ஃபஸ்ட்டே டார்க்காக போட்டால் பார்க்க நல்லா இருக்காது. நான் சும்மா லைன் தான் போடுறேன், மற்றபடி ஸ்க்ரிபிள்லாம் பண்ணல. நான் லைன் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன், நேராக லைன் தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்கள் போர்ட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கலாம். நான் இப்போ எப்படி கீழே போடணுமோ அதே மாதிரி நீங்கள் நேராக கோடு போட்டால் மட்டும் போதும். ஸோ என்னோடய லிப்ஸை நான் எந்த விதத்துலையும் ஸ்பாயில் பண்ணாமல் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். டார்க்காக லைட்டாக சும்மா வச்சு தான் எடுக்க போகிறேன். லைட்டாக தொட்டுட்டு தான் இருக்கேன், மற்றபடி நான் அந்த பேப்பரை தேய்க்க கூட இல்லை. நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள், இன்னும் லிப்ஸோட லுக்கே மாறிடும்.
ஸோ நான் இப்போ ஷைனிங்க்காக இரேசரை வச்சு அங்கங்கே நான் இரேஸ் பண்ணிக்க போகிறேன். சும்மா இரேசரில் நான் லைன் தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் இரேஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் அந்த ஷேட் பண்ணதே வேஸ்ட் ஆயிரும். எனக்கு அந்த லப்பர் செட் ஆகலை, ஸோ நான் இந்த லப்பர் எடுத்துக்கிட்டேன். அதை லைட்டாக நீங்கள் ஷார்ப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் லைட்டாக தொட்டு எடுத்தால் போதும். கீழே எப்படி கோடு போட்டோமோ அதே மாதிரி நம்ம அப்பர் லிப்ஸ்லையும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் நான் என் போர்ட்ரேட்டில் இது போட்டால் கொஞ்சம் மேஜிக் லைன்னு சொல்லுவேன். இதை சும்மா நீங்கள் லைன் போட்டாலே போதும். அந்த லிப்ஸோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். கீழே கொஞ்சம் டார்க்குன்னு கொடுத்துக்கலாம், ஏன்னா ஷேடோ தெரிகிற மாதிரி. லைட் நம்மளுக்கு மேலேருந்து படுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கீழே லைட் அந்த இடத்துல லைட் படுறப்ப கீழே ஷேடோ தெரியுமா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த லிப்ஸ் வந்து உள் இறங்கின மாதிரி இருக்கும்.
நான் ரொம்ப டார்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எரேஸ் பண்ணி லைட் அப் பண்ணிக்கலாம். லைட் அப் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக நீங்கள் கோடு போட்டால் போதும். இந்த லிப்ஸே ஓகேன்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்பர் லிப்ஸில் அந்த லைன் வந்து கிளியராக இல்லை. ஸோ நான் அந்த இடத்துல நான் லைட்டாக இரேஸ் பண்ணிக்கிறேன். இரேஸ் பண்ணல, சும்மா கோடு போடுறேன். நான் என் போர்ட்ரேட்டில் இருக்க மாதிரி இரேஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் போர்ட்ரேட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இரேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக லைனாக இருந்தாலும் நல்லா இருக்காது. லைட்டாக நான் ஓவராக இரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் பிளெண்டர் வச்சு அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேல் லிப்ஸ்லேயும் நம்ம அந்த ஷைன் தெரியறதுக்காக மேல் லிப்ஸ்லேயும் நம்ம லைட்டாக இரேஸ் பண்ணிக்கலாம். இரேஸ் பண்ணல, சும்மா லைட்டாக கோடு தான் போடுறேன். லைட்டாக நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எந்தெந்த இடத்துல டார்க்கன் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் டார்க்கன் பண்ணிக்கோங்க. லைட்டாக இருக்க இடத்துல சும்மா லைட்டாக அப்படியே விட்டுருங்க. இல்லைனா நம்ம வரைஞ்ச போர்ட்ரேட்டு வேஸ்ட்டான மாதிரி ஆயிரும்.
சென்டரில் மட்டும்தான் போடணும். அந்த லைன்ஸ்லாம் அந்த கார்னர்லையும் இந்த கார்னர்லையும் போடக்கூடாது. இந்த வீடியோ அவ்வளோ கிளியராக தெரியல, என்னோடய போர்ட்ரேட் எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. நான் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். If you need any further information about this drawing, feel free to comment. Bye from Candy.